ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். 2 விதமாக கொள்ளு ரசம் வைக்கலாம். ஒன்று குக்கரில் அவிச்சு அந்த தண்ணியில் வேக வைக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம உடனே செய்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கொள்ளு ரசம் வந்து வைக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவு கொள்ளு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரு சிகப்பு மிளகாய், காரம் இன்னும் வேணும்னா இன்னொரு சிகப்பு மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம உடனடியாக செய்கிறனால வறுக்கலை, டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது. அதாவது சளி காய்ச்சல் இருந்தால் அந்த டைமில் இந்த கொள்ளு ரசம் வந்து ரொம்ப நல்லது. சளியை வந்து முறிச்சு விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பழமான தக்காளியை அரைச்சதோடு சேர்த்து இன்னொரு டைம் நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. லெமன் சைஸ் அளவோட கொஞ்சம் கம்மியாக தான் புளி ஊற வச்சுருக்கேன். புளி தண்ணியை கரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவு தாராளமாக இருக்கும் இந்த ரசம். புளி தண்ணி எடுத்தாச்சு. இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளி, மிளகு, ஜீரகம், கொள்ளு இதெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் முழு மல்லி இருந்தால் நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதோடு சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து புளிப்பு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஃபைனலாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிக்க வேண்டியது தான். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா ஒன்று, ஒரு கொத்தளவு கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு சேர்த்தோன்னு நம்ம எடுத்து வச்சுருக்க மிக்ஸை வந்து இதோட சேர்த்துடலாம். நம்ம மற்ற ரசம் வந்து நுரக்கூடி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். இது வந்து நுரக்கூடி வந்தோன்னே ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணணும். ஏன்னா நம்ம கொள்ளு சேர்த்துருக்கோம்ல, அதனால் 2 நாள் 3 நாள் கூட இந்த ரசம் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் லேட்டாக சாப்பிடும்போது அந்த கொள்ளு பருப்பு ஊறி கொஞ்சம் திக்காக இருக்கும் ரசம். கொள்ளு பருப்பு வேக வச்சு செய்யும்போது கூட கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது சட்டுன்னு நம்ம உடனே செஞ்சிடலாம். இது நுரக்கூடி வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சோன்னே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிம்பிளான ரசம் வந்து டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். அவ்வளோதான், கொதிச்சு வந்துருச்சு, ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.